சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல செல்வம் இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. "என்ன மன்னிச்சிடு முத்து. உன்னை எதிர்த்து பேசினதுனால தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை. நான் உன் பேச்சை கேட்டு அங்கேயே இருந்திருக்கணும். ஆனால் நான் முட்டாள்தனமாக பண்ண காரியத்தினால தான் இப்போ இந்த நிலைமையில் நின்றுட்டுருக்கேன். என்னை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் பொண்டாட்டி புள்ளைய நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு என்னை விட்டால் வேறு யாரும் தெரியாது. உன்னை தவிர அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ என்னோட ஃப்ரெண்டுடா. என்னை கேட்கவும் எனக்கு உரிமை, என்னை திட்டவும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் உன்னை இந்த நிலமையில் நான் இப்படி விட்டுட்டு போக மாட்டேன். கண்டிப்பாக உன்னை நான் வெளியே கொண்டு வந்தே தீர்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வம் வந்து ஒரு செல்வத்துக்கிட்ட முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் லாயரையும் பார்த்தாச்சு. அவங்க உனக்காக கோர்ட்டில் வாதாடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செல்வம் இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுற முத்து அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அருண் இருந்துட்டு எப்படி இருந்தாலும் சரி, என் அம்மாவை என்கிட்ட இருந்து இல்லாமல் பிரிச்சுட்டாங்கல்ல, அவங்கள நான் நிம்மதியாகவே விட மாட்டேன். அந்த கோர்ட்டில் ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீதா இருந்துட்டு செல்வானனை எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவர் ஏதோ ஒரு நினப்பில் காரை ஓட்டிகிட்டு வந்திருக்கலாம். அம்மாவும் ஃபோன் பேசிகிட்டே வந்துருந்ததுனால தான் இப்படி ஒரு விபரீதம் நடந்துருச்சு. இந்த கேஸை நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.